ஹாய் கைஸ், கென்வாவில் எப்படி ஒரு பிடிஎஃப் எடிட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். கென்வா அப்படின்னு சொல்கிறது கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அது உங்களுக்கு போஸ்டர், வீடியோ எடிட்டிங் நிறைய விஷயங்களை செஞ்சு கொள்ள இயலும். நாங்கள் ஃபர்ஸ்ட் கென்வாவை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நான் இங்கே அப்லோட் செக்ஷனில் பிசியில் இருக்கிற ஒரு பிடிஎஃபை ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ரீசன்ட் டிசைனிங்கில் பார்த்துக்கொள்ளையிலும் நான் எட் பண்ண பிடிஎஃப் அப்லோட் ஆகிட்டிருக்கிறத அப்லோட் ஆகி முடிஞ்சதும் ஜஸ்ட் அதுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற இந்த ஓப்பன் நியூ டேப்பை கிளிக் பண்ணி நான் ஒரு நியூ டேப்பில் இந்த டிசைனை ஓப்பன் பண்ணி கொடுறேன். இப்போ எனக்கு பிடிஎஃப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு இதில் நான் ஏதாவது டெக்ஸ்ட் எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை எனக்கு எட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லை இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கிளிக் பண்ணுறது மூலம் எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, உங்களை பார்த்தா விளங்கும். நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணேன். ஜஸ்ட் அது உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட் போலவே எங்களுக்கு ஃபோட்டோவையும் எடிட் பண்ணிக்கொள்ளும். ஜஸ்ட் இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எனக்கு மேலே இருக்கிற டெலிட்டை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கொள்ள மேலும். அப்படி இல்லை இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டு ஏதாவது ஃபோட்டோன்னு நான் எட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நான் டேபிள்னு சர்ச் பண்ணி ஜஸ்ட் வந்த ஃபோட்டோ நான் ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணி எட் பண்ணுறேன். எனக்கு ஃபோட்டோ எட் பண்ணிக்கொள்ள மேலும். எனக்கிட்ட பிசியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சைடில் இருக்கிற அப்லோடை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எங்கே இருக்கிறன்றதை அப்லோட் பண்ணி எனக்கு எட் பண்ணிக்கொள்ளும். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட் எட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறத்தை பார்க்கலும் எங்களுக்கு ஃபோட்டோ எட் ஆகிக்கிறத ஷேர் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோடை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற சொல்கிறத செலக்ட் பண்ணி நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, எங்களுக்கு இப்போ பார்த்தா விளங்கும். நாங்கள் எடிட் பண்ண ஃபைல் எங்களுக்கு கிளியராக டவுன்லோட் ஆகி ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிக்குது. இது வரைக்கும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.